பிரைஸ் தி லார்ட். இந்த ஜூலை மாதத்தில் 30ஆம் தேதியாகிய இந்த செவ்வாய்க்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசிர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் ரோமருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ரோமன்ஸ் சாப்டர் 2 verse 6. தேவன் அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவனுக்கு பலன் அளிப்பார். அல்லேலூயா. தேவன் அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவனுக்கு பலன் அளிப்பார். கர்த்தருடைய வசனத்துக்காய் வார்த்தைக்காக இந்த காலை வேளையில் நம்ம தேவனை ஸ்தோத்திரிக்கலாமா? ஆண்டவர் நமக்கு எப்படி பலன் கொடுக்குறாரு? ஒவ்வொருத்தருடைய கிரியைக்கு தக்கதான பலன் ஆண்டவர் கொடுப்பாங்க. பிரியமானவர்களே, நல்ல கிரியைகளை நாம் செய்வோமே ஆனால் அதற்கேற்ற பலனை நாம் பெற்றுக்கொள்வோம். துன்மார்க்கமான கிரியைகளை நம்ம செய்தால் அதற்கேற்ற பலனையும் கர்த்தரிடத்திலிருந்து நம்ம பெற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். அதைத்தான் இந்த வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே, நீ யாரானாலும் சரி, போக்கு சொல்ல உனக்கு இடம் இல்லை. நீ குற்றமாக தீர்க்கிறவைகளை எவைகளோ அவைகளை நீயே செய்கிறபடியால் நீ மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே உன்னைத்தானே குற்றவாளியாக தீர்க்கிறாய். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களுக்கு தேவனுடைய நியாயம் தீர்ப்பு சத்தியத்தின்படியே இருக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களை குற்றவாளிகள் என்று தீர்த்தும் அவைகளையே செய்கிறவனே, நீ தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு தப்பி கொள்ளலாம் என்று நினைக்கிறாயோ? அல்லது தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல் அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ? உன் மன கடினத்திற்கும் குணப்படாத இருதயத்திற்கும் ஏற்றபடி தேவனுடைய நீதியுள்ள தீர்ப்பு வெளிப்படும் கோபாக்கினை நாளிலே உனக்காக கோபாக்கினையை குவித்து கொள்ளுகிறாயே. தேவன் அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவனுக்கு பலன் அளிப்பார். சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். சண்டைக்காரராயிருந்து சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் அநியாயத்திற்கு கீழ்ப்படிந்திருக்கிறவர்களுக்கோ உக்கிர கோபாக்கினை வரும். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் பொல்லாங்கு செய்கிற எந்த மனுஷ ஆத்மாவுக்கும் உபத்திரவமும் வியாகுலமும் உண்டாகும். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் எவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு மகிமையும் கனமும் சமாதானமும் உண்டாகும். தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. ஆமேன். அப்போ ஒவ்வொருத்தருடைய கிரியைகளுக்கு தக்கதாக ஆண்டவர் தீர்ப்பு செய்கிறார். ஆமேன். ஆண்டவர் எப்படிப்பட்டவர் அல்ல, அவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. முன்பு யூதர், அப்புறம் கிரேக்கர். அப்போ நான் கிறிஸ்தவன், நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் என்ன வேணால் செய்யலாம் அப்படிலாம் இல்லை. பிரியமானவர்களே, ஆண்டவர் இதை எவ்வளோ தெளிவாக இந்த இடத்துல அவர் சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம். அல்லேலூயா. சோர்ந்து போகாமல் நம்ம நற்கிரியைகளை செய்திருப்போமே ஆனால் மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு ஆண்டவர் என்ன கொடுப்பாரா? நித்திய ஜீவனை கொடுப்பார். நன்மை செய்யும், சோர்ந்து போகாமல் நன்மை செய்வோம், மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுவோம், கர்த்தரை தேடுவோம், பரலோக ராஜ்யத்தை தேடுவோம். அப்படிப்பட்டவர்களுக்கு தேவன் எதை கொடுக்கிறார்? நித்திய ஜீவனை கொடுக்கிறார். அதற்கு மாறாக சண்டைக்காரராயிருந்து சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் அநியாயத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு உக்கிர கோபாக்கினை வரும். சண்டைக்காரராக இருக்கிறோமா? சத்தியத்துக்கு நம்ம கீழ்ப்படியாதவர்களாக இருக்கிறோமா? அநியாயத்திற்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்கிறோமா? அப்போ நமக்கு என்ன வருமா? உக்கிர கோபாக்கினை வருமா? பிரியமானவர்களே, அதில் நம்ம கவனமாக இருக்க ஆண்டவர் உதவி செய்வாராக. பொல்லாங்கு செய்கிற எந்த மனுஷ ஆத்மாவுக்கும் உபத்திரவமும் வியாகுலமும் உண்டாகும். இந்த உபத்திரவம் வியாகுலன்றது உலக பிரகாரமான உபத்திரவம் அல்ல, எரிகிற அக்கினியில் நரகத்தில் இருக்கிற உபத்திரவத்தை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். பொல்லாங்கு செய்கிற எந்த மனுஷனா, அவன் யூதராக இருக்கலாம், அவன் கிறிஸ்தவனாக இருக்கலாம், அவன் பாஸ்டராக இருக்கலாம், அவன் பாஸ்டருடைய பிள்ளைங்களாக இருக்கலாம், ஆண்டவர் பட்சபாதம் பார்க்கிற தேவன் அல்ல. நம்முடைய கிரியைகளுக்கு தக்க பலனை கர்த்தர் கொடுக்கிறார். பொல்லாங்கு செய்கிற எந்த மனுஷ ஆத்மாவுக்கும் உபத்திரவமும் வியாகுலமும்
உண்டாகும். அதுக்கப்புறமா ஆண்டவர் செய்கிறாரு, எவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு மகிமையும் கனமும் சமாதானமும் உண்டாகும். அப்போ நம்ம எதை நம்ம ரிசீவ் பண்ண நினைக்கிறோம்? நமக்கு உபத்திரவம் வேணுமா, வியாகுலம் வேணுமா, இல்லை மகிமை வேணுமா, கனம் வேணுமா, சமாதானம் வேணுமா? எது வேணும்? உங்களுக்கு நித்திய ஜீவன் வேணுமா, இல்லை பற்கடிப்பு வேணுமா, தேவனுடைய கோபாக்கினை வேணுமா? இட்ஸ் அவர் சாய்ஸ். ஆண்டவர் நம்ம கையில் அந்த சாய்ஸ் கொடுத்துருக்கிறார். என்ன செய்தால் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும்? என்ன செய்தால் உபத்திரவம் நமக்கு வரும்? எதை நான் செய்தால் ஆண்டவருடைய கோபாக்கினை என் மேலே வரும்? எதை நான் செய்தால் ஆண்டவருடைய அன்பை நான் பெற்றுக்கொள்ள முடியும்? பிரியமானவர்களே, தேவன் கிருபையாக இருக்கிறாங்க. ஆனால் அந்த கிருபையை நம்ம லகுவாக நினைக்க கூடாது. அதைத்தான் இந்த இடத்துல நம்ம வாசித்தோம் இல்லையா? அதாவது தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல் அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ. இப்போ தேவன் தயவாக இருக்கிறார். நம்ம தப்பு பண்ணும்போது ஆண்டவர் மன்னிக்கிறார். ஆனால் எவ்வளோ நாள் பிரியமானவர்களே, தேவ தயவு நம்ம குணப்படணும், நம்ம ரிப்பென்ட் ஆகணும், நம்ம மனம் திரும்பி ஆண்டவர்கிட்ட வரணும்னு ஆண்டவர் வெயிட் பண்ணுறார். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? அதெல்லாம் அசட்டை பண்ணுகிறாயே. இந்த ஆண்டவருடைய ஐஸ்வர்யத்தை, ஆண்டவருடைய மர்சி, ஆண்டவருடைய கிரேஸ், ஆண்டவருடைய கிருபையை, ஆண்டவருடைய தயவை, ஆண்டவருடைய இரக்கத்தை நீ அசட்டை பண்ணலாமா? நீ குணப்பட வேண்டும் அல்லவா என்று சொல்லி கர்த்தர் பேசுகிறார். ஆண்டவர் எவ்வளோ நல்ல தேவன், ஆண்டவர் நன்மை செய்கிற தேவன், அன்பாக இருக்கிறார். ஆனால் நம்ம ஆண்டவர் கீழ்ப்படிந்து தானே ஆகணும். பொல்லாங்கு செய்து வாழ முடியுமா? பொல்லாங்கு செய்து கொண்டே இருந்தால் நம்முடைய வாழ்நாள் நல்லா இருக்குமா? இருக்காது. அதனால் தேவன் அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக அவர் பலன் கொடுக்கிறார். அப்போ என்ன பலன் எனக்கு வேணுமோ அதற்கு தகுந்த கிரியைகளை நாம் செய்ய வேண்டும். இன்றைக்கி நல்ல கிரியைகளை நம்ம செய்வோம், நல்ல பலனை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். அல்லேலூயா. மற்றவங்களை பார்க்க வேண்டாம், மற்றவங்களோட கம்பேர் பண்ண வேண்டாம். அவங்களாம் எவ்வளோ மோசமாக செய்கிறாங்க, ஆனால் அவங்க நல்லா தானே இருக்கிறாங்க. மற்றவங்களோட நம்மளை கம்பேர் பண்ண வேண்டாம் பிரியமானவர்களே. நம்ம பாதையில், நமக்கு நியமித்திருக்கிற பாதையில் கர்த்தரை முன்வைத்து நன்மை செய்து நம்ம ஓடுவோம். அல்லேலூயா. அவர்களுடைய காரியத்தை கர்த்தர் பார்த்து கொள்ளட்டும். நம்மளை நாம் நிதானித்து பார்க்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ரோமர் 2ஆம் அதிகாரம் 6வது வசனம். தேவன் அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவனவனுக்கு பலன் அளிப்பார். கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்காய் நன்றி செலுத்தி பிரேயர் லைனில் வந்திருக்கிற யாராவது ஒருத்தர் இந்த காலை வேளையில் நம்ம ஜெபிக்கலாமா?